வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திருஅகவலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. பார் என்றது நிலத்தை குறிக்கிற சொல். நிலம் ஒரு திண்மையான வலிமையான ஒரு திடமான துகள்களால ஆனது. அந்த நிலத்துக்கு 5 பண்பு இருக்குன்னு சொல்றாரு. அது வாசனை, சுவை, ஒளி, ஊறு, ஓசை ஆகியவை தான். இந்த 5 பண்புகளும் நிலத்துல எல்லா இடத்திலும் பரவி இருக்குமா. அந்த நிலத்தை சிறு சிறு துகள்களாக பிரிச்சிருந்தாலும் ஒவ்வொரு துளியிலுமே இந்த 5 பண்பு இருக்குன்றது மாற்ற முடியாது. அடுத்தது நீருக்கு வாசனை என்ற பண்பு இல்லை. தூய்மையான நீருக்கு எந்த வித வாசனை இருக்காது. அப்ப ஆனா உருவம் இருக்கான்னா, தண்ணீரை எந்த பொருள்ல வைக்கிறோமோ அதனுடைய உருவத்தை தான் தண்ணீர் எடுத்துக்கும். அதனால வாசனையை தவிர்த்து நீரிடை நான்காய்னு சொல்றாரு. அடுத்தது தீக்கு வாசனை, சுவை இந்த 2 பண்புகளும் இல்லை. ஆனா தண்ணீரை போல எந்த பொருள்ல இருக்குதோ அப்படி உருவம் அதை எடுத்துக்கிறது இல்லை. தீக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா, அதனால தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. அடுத்தது வலின்றது காற்று என்ற பொருள். இது காற்றுக்கு வாசனை, சுவை, உருவம் இந்த பண்புகள்லாம் கிடையாது. அது தொடர உணர்வும் ஓசை மட்டும்தான். அதுதான் வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்து இருக்கிறது வெளின்றது ஆகாயம்னு பொருள். இதுக்கு ஓசைன்ற ஒரே ஒரு பண்பு மட்டும்தான் இருக்கு. அப்ப நிலத்தில தொடங்கி ஆகாய வரைக்கும் இருக்கிற எல்லாவற்றிலுமே இறை சொரூபம் தான்றதான் இந்த பாடல் வரியில அவர் சொல்றாரு. இது பிரளய காலத்துல நிலம் நீரில் அடங்கி, நீர் தீயில் அடங்கி, தீ காற்றில் அடங்கி, காற்று ஆகாயத்தில் அடங்கிடுது. மறுபடியும் இது பிரபஞ்ச காலத்துல இதே முறையில வரிசைப்படி ஆகாயத்திலிருந்து வெளிப்பட்டு நிலம் வரைக்கும் எல்லாம் பஞ்சபூதங்களா வெளிப்பட்டு பரிமாணிக்குது. மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருஅகவலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.